சிகரெட் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா? இது ஒரு கேள்வி. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் போகிற சர்ச்சஸில் சில யூத் மீட்டிங்லலாம் பண்ணும்போது, இந்த வாலிப பசங்க கேட்பாங்க, ஐயா சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் ஏன்ப்பா போடணும், நீ பிடிக்கிற சிகரெட் பேக்கெட் மேலேயே போட்டிருக்க, நீ குடிக்கிற அந்த மதுபான கடை வாசல்லையே முதல்ல அதான் போட்டிருக்கான். ஸ்டாச்சுட்டரி வார்னிங், அதுக்கு பேர் வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங். அந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்ன்றது வந்து பைபிளில் நிறையா இருக்குது. அதாவது எதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீ செய்கிறாய் ஆனால் அதை செய்வது தவறு, அதை செய்ய தேவையில்லை, அது உனக்கு தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை. அப்போ பைபிளில் உண்மையாகவே போட்டிருக்கு, நிச்சயமாக போட்டிருக்கு. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சரீரம், அதாவது நம்முடைய சரீரம் வந்து அது உங்களுடையது அல்ல, அது கடவுளுடையது. அது மட்டுமல்ல, ஒருவன் அதை அந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார் அப்படின்லாம் வசனம் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆலயமாக இருக்கிறோம்னால் அதில் அசுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அப்போ அதில் வந்து நம்ம சிகரெட் பிடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த உடலை, அந்த ஆலயத்தை கெடுக்கிறது. அப்போ ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றார். பரிசுத்த அலங்காரத்தோடே தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஆலயம் வந்து எந்த அலங்காரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கட்டிட ஆலயத்திற்கே அப்படி சொல்லும்போது, நாமே அவருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியார் உங்களிடத்திலே தங்கி இருக்கிறார், அந்த தங்கி இருக்கிற ஆலயம் நம்முடைய உடம்பு என்று சொல்லும்போது, நிச்சயமாக இந்த பழக்க வழக்கங்கள் என்பது தவறு, அதை செய்யக்கூடாது. இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம்.